அதிமுக வாக்கு விஜய் பக்கம் போகுதுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா அவர் வந்து ரத்தத்தின் ரத்தமா இருக்கணும், ஒரு கட்சிக்காரா இருக்கணும். அவரு நான் கட்சிக்காரங்க, நான் அதிமுகங்க, கையில ரெட்டால பச்சை குத்திக்கிறேங்க, இந்த தடவை நான் விசிலுக்கு போட போறேன் அப்படின்னாதான் அதிமுக வாக்கு தாவேக்கு பக்கம் போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை ரொம்ப அழகா சொன்னாங்க, ஆமா டிஎம்கே ஆல்வேஸ் வின்ஸ் இன் எக்ஸிட் போல் பட் வி வின் இன் ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னாங்க. இதுதான் நான் மறுபடியும் சொல்றது. கேலண்டர்ல தேதி கழிக்கும் போது உங்க ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கு, வரவு அப்படின்னு போட்டு இருந்ததுன்னா சந்தோஷம், வலின்னு போட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ராசி பலனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆகி போச்சுங்க. இனி வரும் காலங்கள்ல வந்து இது வந்து வெறும் ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பார்க்கப்படுமே தவிர இதை ஃபுல்லா சயின்டிபிக்காகவோ இதுதான் டிசைட் பண்ண போறதோ அப்படின்றத வந்து மக்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. பண்ண சொல்ற 265 ரன் அடிச்சோம் போன மேட்ச்ல, அதுலயுமே தோத்து போயிட்டோம். அப்புறம் என்னத்துக்கு கஷ்டப்பட்டு ரன் அடிக்கிறது, அதனாலதான் 75 ரன்லயே நாங்க தோத்து போயிட்டோம். இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வந்து காங்கிரஸ் திமுகவுக்கு போயிடும் அப்படின்னு. திமுக ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தால் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து வெளில போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஷாக்குன்னு ஒன்னா இப்படி சொல்லலாம், தாவேகா இத்தனி சீட்டா எப்படா அப்படின்னு ஷாக்குல இருக்கலாம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. தமிழ்நாடு அரசியல் இப்பதான் ஆக்சுவலா ரொம்ப உச்ச கட்டத்துல இருக்கு. எக்ஸிட் போல் நம்பர் வந்துருச்சு. ஆனா ரிசல்ட் வரல. அதுக்குள்ளேயே அரசியல் கட்சிகள் பல விதமான நாடகங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் திமுக அமைச்சரவை ஃபார்ம் பண்ற வேகத்துல இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை வேற அவங்க கூட ரகசியமா போய் சேர்ந்து பேசுறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா இந்த பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு, நாங்க தான் அப்படின்னு அவங்க வந்து எழுதி வச்சு சொல்றாங்க. கோவிலுக்கெல்லாம் போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், பாரதிய ஜனதாவும் எந்த எக்ஸிட் போலையும் நம்பாதீங்க. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் நம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வராங்க. இது என்ன மக்களுக்கு கான்ஃபிடன்ஸா, இல்யூஷனா? இதெல்லாம் பத்தி பேச நம்மளுடைய வைரல் கெஸ்ட் டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்காரு. வாங்க அவருடைய இன்னைக்கு என்ன பஞ்ச்னு கேட்போம். அருண் எப்படி இருக்கீங்க? எப்படி பாக்குறீங்க? விட்டா அப்புறம் AK-72க்கு தடுப்பூசி போடுவீங்கன்னு சொல்லுவீங்க போல இருக்குது. ட்ரம்ப் வேற அப்புறம் ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ண போறாருங்க. வம்பா இதெல்லாம். ஐயோ, சூரியன் சுட்டெரிக்குது சிவா, உச்சத்துல இருக்கு. சூரியன் தான் உச்சத்துல இருக்கு, அரசியல்லாம் இல்லை. நீ வெளில போயிட்டு வந்த அப்படியே தாங்க முடியல. அரசியல்லாம் விடுங்க, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. இனிமே என்னத்த சூடு பிடிக்கிறது? ஆனா ஊரு சூடு பிடிச்சு தொங்குது சிவா. அதாவது ஒரு நல்ல விஷயம் பாக்குறேன் நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிப்பேன். இனிமே வந்து இந்த ப்ரீ போல், போஸ்ட் போல், அதுக்கப்புறம் இந்த புடலங்கா மாதிரி போல் ஆஃப் போல்னு ஒண்ணு அர்த்தமே இல்லாம ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. வாட் யூ கால் த ஆவரேஜ், அதை போய் போல் ஆஃப் போல்னு தப்பா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இனிமே மக்கள் எல்லாரும் இத ரைட்டு அப்படின்னு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம வந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஸ்டெடியா இருக்கும். இந்த போல், சர்வே இதெல்லாம் நாம அதெல்லாம் கன்சிடர் பண்றதே கிடையாது அப்படின்னு. அதனாலதான் அன்னைக்கு நீங்க கேட்டப்ப கூட நீங்களே வந்து நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு. இன்னைக்கு பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் அந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்களே இல்ல இதெல்லாம் சரியில்லை, இதுல ஒண்ணும் ஒரு சிலர் வந்து இதை தடை பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒரு அன்டியூ இன்ஃபுளுன்ஸை கிரியேட் பண்ணுது, அதனால இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு டார்க் காமெடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் இருக்கு. வைடு வேரியன்ஸ் இருக்குது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும். இதுல திமுகவுக்கு வந்து 5 பேரு, அதிமுகவுக்கு 2 பேரு அப்படின்லாம் சொல்றீங்க. அப்போ இந்த 5 பேருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். அதிமுக கொடுக்கிற 2 பேருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். இதைத்தான் அவங்க எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் சொதப்பினாங்க, எவ்வளவு ஆஃப் த மார்க் போயிருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அவ்வளவுதான். இதுதான் நான் மறுபடியும் சொல்றது. கேலண்டர்ல தேதி கழிக்கும் போது உங்க ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கு, வரவு அப்படின்னு போட்டு இருந்ததுன்னா சந்தோஷம், வலின்னு போட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ராசி பலனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆகி போச்சுங்க. ரெண்டாவது,
23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது. 4ஆம் தேதி தான் ரிசல்ட். இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப டூ மச்சா பாக்குறேன் நானு. இப்படியே என்னன்னா அப்ப கேரளால பாண்டிச்சேரி எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. எப்ப நடந்து முடிஞ்சது, எத்தனை நாள் அவங்க கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கொஞ்சம் கம்மி. வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல அதுவும் மாநில தேர்தல் அப்படின்னும் போது எதுக்காக இந்த மாதிரி வந்து எக்ஸிட் போலு, அந்த போலு இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடத்தி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான். இந்த தேர்தல்னால வந்து இப்போ இங்க திமுக, அதிமுகவுக்கும் அங்க இருக்க திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சொல்லலாம் அவங்க எல்லாம் ஒரே புள்ளி கூட்டணி, ஒரு புடலங்கா கூட்டணியும் கிடையாதுங்க. இங்க புள்ளி கூட்டணியில இருக்க காங்கிரஸும் டிஎம்சியும் ஒன்னாவா போட்டி போடுறாங்க, எதிர்த்து எதிர்த்து தானே போட்டி போடுறாங்க. அதனால இது வந்து அங்க ஒரு இது கரெக்ட். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி எல்லா இடத்துலயும் இருக்குன்றதுனால இந்த டூ மச் ஆஃப் கேப் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து ஏதாவது ஃபில்அப் பண்ணணும்ல. நாமளே சொல்லிட்டோம் ரிசல்ட் வரட்டாங்க அப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு. சோ அந்த நேரத்துல ஏதாவது போடணுமே அதுக்காக ஒரு எக்ஸிட் போல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. இனி வரும் காலங்கள்ல வந்து இது வந்து வெறும் ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பார்க்கப்படுமே தவிர இதை ஃபுல்லா சயின்டிபிக்காகவோ இதுதான் டிசைட் பண்ண போறதோ அப்படின்றத வந்து மக்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இதுதான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு நல்ல ரிசல்ட்டா நான் பாக்குறேன். ஏன்னா திமுகவுக்கும் சான்ஸ் கொடுத்திருக்காங்க சில போல்ல, அதிமுகவுக்கும் சான்ஸ் கொடுத்திருக்காங்க, தாவேகாவுக்கு கூட கொடுத்திருக்காங்க ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு. அதுலயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஓட் பர்சன்டேஜ் என்ன, ஒரே ஓட் பர்சன்டேஜுக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ, அவங்களுக்கு இவ்வளோ, இவங்களோட அவங்க ஆர்வம் என்னவோ அதிகம். என்னவோ ஒரு கணக்கு டக்வர்த் லூயிஸோட பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சிவா. அது கூட ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதுல வேற பாத்தீங்கன்னா சில பேர் கொடுத்திருக்காங்க. எப்படின்னு எனக்கு புரியல. அது 16 இன்னோவா வண்டியில போனோம் அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. மேபி 16 தார்ல போயிருந்தா அந்த ரிசல்ட் மெத்தடாலஜி வேற மாதிரி இருந்திருக்குமா? அது எனக்கு தெரியல. 96 பேரை வச்சு 234 தொகுதி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆவரேஜா ஒருத்தருக்கு 2.5 தொகுதியா? எக்ஸிட் போல்ன்றது ஒரே நாள்ல பண்றது. ப்ரீ போலாவது 3 நாள் 4 நாள்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸிட் போல் அன்னைக்கு சாயங்காலமே புரியுதுங்களா? சோ அப்போ 6 மணிக்கு அப்படின்னும் போது அட்லீஸ்ட் பை 4 o'clock அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்திருக்கணும். என்னதான் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருந்தாலுமே மேக்சிமம் 4 o'clock தான் கட் ஆஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6:30க்கு நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப எஃபிஷியன்டா இருந்தா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரிசல்ட் உங்களுடைய போல் ரிசல்ட் நீங்க ரிலீஸ் பண்ணலாம். அப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு கூட்டமா இருக்கும். அவங்க எல்லாம் இது பண்ணி ஆரம்பிக்க ஒரு 7:15 7:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு நீங்க என்ன ஜாதின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிராமங்கள் எல்லாம் வந்து கோபம் வந்துடும் பல பேருக்கு. நீ என்னத்துக்கு இதெல்லாம் கேட்கிற அப்படின்வாங்க. சோ ஜாதி முதற்கொண்டு போட்டிருக்காங்க. இந்த ஜாதிகள்ல இவ்வளோ, இந்த ஜாதிகள்ல இவ்வளோ. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப தமாஷா இருக்குது. இதுதான் நான் சொன்னேன். இது வந்து இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 540 நிமிடங்கள்ல 450 பேரை சந்தித்து அதுவும் 2.5 தொகுதி. ஐயோ இதை மறந்துட்டோம் சிவா. எப்படி அந்த 2.5 தொகுதியில இருக்கவங்களும் வண்டி வச்சு ஒரே இடத்துக்கு கொண்டு வருவாங்களா? திரைப்படம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. ஆனா மிகப்பெரிய எட்ஜ் எல்லாம் இல்ல. சோ அந்த எட்ஜ்ங்கிறது கொஞ்சம் கீழ வந்துரலாம். எக்ஸிட் போல் நம்பர்ங்கிறது ப்ரொஜெக்டட் அப்படிங்கிற பட்சத்துல. சோ அந்த பட்சத்துல அவங்க ரொம்ப திக் திக்ன்னு இருக்கிற மாரியும், அவங்க அமைச்சரவையில யார போடலாம், யார விலக்கலாம். ஒருவேளை கூட்டணி மாரி வந்துடுச்சுன்னா, அந்த காங்கிரஸ் வந்து ஏற்கனவே சொல்லிடுச்சு. கிரிஷ் ஷோடங்கர் மூலமா திருப்பி நாங்க இந்த தடவ வாய் மூடிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு பவர் வேணும் அப்டின்ட்டு. சோ திமுக இத எப்படி ஹேண்டில் பண்ணுது? முதல்ல அந்த டிஸ்க்ளைமரை நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் எல்லா இதையும் நான் சொல்லல. சும்மா ஒரு காமெடியா ஒரு ஒரு சில அப்படின்னு ஒரு உதாரணம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் போல் ரிசல்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்ல பர்டிகுலர் நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சௌகரியம். அதை பத்தி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ரிசல்ட் வந்தாலுமே இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாளே சொன்னாங்களே. நம்மாத்திலேயே டிஃபன் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாளே சொன்னாங்களே. எனக்கும் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா டிஎம்கே ஆல்வேஸ் வின்ஸ் இன் எக்ஸிட் போல் பட் வி வின் இன் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் அப்படின்னாங்க. சி ஆல் சடன் தென் எந்த கட்சியா இருந்தாலும் என்னதான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் போல் இல்ல ப்ரீ போல் இல்ல எந்த புடலங்கா போல் ரிசல்ட் சொன்னாலுமே உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
பல தடவைகள் வந்து பல சர்வே வந்து அப்படியே வைடு ஆஃப் த மார்க் போயிருக்குன்றதையும் நம்ம பார்க்கிறோம். டெல்லி கேபிட்டல் தான் உதாரணமா எடுத்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னாங்க ஒருத்தர். என்னய்யா 75 ரன்ல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ண சொல்ற? 265 ரன் அடிச்சோம் போன மேட்ச்ல. அதுலயுமே தோத்து போயிட்டோம். அப்புறம் என்னத்துக்கு கஷ்டப்பட்டு ரன் அடிக்கிறது? அதனாலதான் 75 ரன்லயே நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த போல் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு அந்த நேரத்துல இப்போ அவசரமா விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா விருந்து பசிக்கிறாங்க அப்படின்னாங்க முதல்ல கொஞ்சம் இந்த உப்புமாவை சாப்பிடுங்க அதுக்கப்புறமா அத விருந்து சமையல் பண்ணோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா அந்த மாதிரி ஒரு உப்புமா தான் இது இதையே நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் சிவா. அதுதான் ஃபேக்டும் கூட. அண்ட் 2016 அப்படிதான் ஆச்சு. நிறைய போல் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விட்டது. அதனால இது வெள்ள சொல்லி எல்லாம் நமக்கு சாதகமா வந்துச்சுன்னா அந்த கட்சி பாத்தீங்களா இதுவே சொல்லிடுச்சு நாங்க இதை விட அதிகமா ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு. எல்லா கட்சிக்கும் உள்ளுக்குள்ள நீங்க 180 கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள ஐயோ நிஜமாவே இது வருமா இல்ல ஊத்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லா கட்சிக்கும் இருக்கும். அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கு மந்திரி பதவி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இந்த தடவை நீங்க இது கேட்டது வந்து ஒரு சரியான கொஸ்டின். ஒருவேளை தனியா மெஜாரிட்டி வராம கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அப்படின்னு அதுவும் கூட பாத்தீங்கன்னா எதிர்க்க யார் இருக்காங்க எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான். திமுக வந்து ஒரு 110 தொகுதிகளில் ஜெயிக்கின்றது. காங்கிரஸ் ஒரு 10 தொகுதிகள்ல இப்படி அப்படி வச்சுட்டு ஒரு 125 130 வருது. இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க. இந்த 10 சீட்டை வச்சுக்கின்னு காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து நீங்க பதவி கொடுக்கணும் இல்லாட்டா நாங்க வெளில போயிடுவோம்னா எங்க போவீங்க? ஒரே ஒரு சீனரியோ என்னன்னா அந்த பக்கம் தாவேகாவும் 110 சீட்டு வாங்கி இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்க அந்த பக்கம் போன செல்லுபடியாகும். அது இல்லாத பட்சத்துல அது நடக்க போறது கிடையாது. அது இல்லாத பட்சத்துல இவங்க வந்து என்ன நாங்க அதிமுக பாஜக அவங்களோட போய் சேர்ந்துக்கின்னு நாங்க அவங்க ஆட்சிக்கு வெளில இருந்தோ உள்ள இருந்தோ இல்ல உள்ள வெளியே ஆடிக்கணும் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திமுக ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படி இருக்காங்கன்னு சொல்லும் போது இப்ப சில கருத்துக்கள் கூட சுத்திட்டு இருக்கு பார்த்தேன். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வந்து காங்கிரஸ் திமுக விட்டு போயிடும் அப்படின்னு. திமுக ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தால் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து வெளில போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது தே ஷுட் கம் பிலோ 60-50. திமுக இப்படி போனா மட்டும்தான் காங்கிரஸ் வந்து வெளில வரும். இல்லைன்னா அவங்க தலையிட ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆப்பு நமக்கு நாமே சொருகிக் கொள்கிறார்கள் அப்படின்றதுதான் அர்த்தம். ஏன்னா இந்த பக்கம் யாரோட போறீங்கிறது முக்கியம். அதிமுக பாஜக கம்பைன் அவங்க ஆட்சிக்கு வந்து திமுக இப்படி கீழே போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எங்க போயும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்த பார்லிமெண்ட் சீட்ல இங்க கிடைக்கிற அந்த 8-10 சீட்டு கூட கிடைக்காம போயிடும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி நான் மறுபடியும் சொல்ற மாதிரி இம்பாசிபிலிட்டி தாவேகா ஒரு பெரிய சக்தியா வந்து 110-100 சீட்ல வந்து அப்ப போனா மட்டும்தான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வந்து வெளில வரதுக்கு ஒரு சான்ஸே தவிர அது நடக்காத காரியம் அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருப்பாங்க. அண்ட் திமுகவுக்கும் தெரியும் எதிர்பக்கம் வந்து அதிமுக பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்கின்றது அப்படின் போது இவங்க வெளில போய் பிரயோஜனம் கிடையாது. ஒரே அடி ஆட்சியில் பாத்தீங்களா பாசிச பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா சுத்தம் ஆல் இண்டியா லெவல்ல பெருசா இவங்க கொண்டு போயிருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து பவர் கொடுக்கறது பவர் நீங்க என்ன அந்த ஹீமேனா பை த பவர் ஆஃப் கிரேஸ்கல் அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா இவங்க கூட இருந்துதான் சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். எவ்வளோ விஷயமா டேக்கிள் பண்ணி நிற்கிறாரு காங்கிரஸ. இந்த தடவை வந்து அந்த தாவேக்கான ஒரு ஃபேக்டர் இருந்ததுனால இது போனா இதுவாகும் அப்படின்னு. இந்த எலெக்ஷன்ல அந்த ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு காங்கிரஸ் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்க சொல்லிக்கலாம் பவர் வேணும் அப்படின்னு. சான்ஸே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சிச்சுவேஷன் இருக்கு நீங்க சொன்ன மாரி இதுல. அதாவது ஒருவேளை ஒரு திமுக வந்து அவ வந்து ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட். அதாவது வந்து எக்ஸ்டர்னலா இருக்கிற காங்கிரஸ் சப்போர்ட்டோட தான் அவங்க வந்து கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வந்து எந்த நேரத்துல வேணா அத வித்ட்ரா பண்ணலாம். அந்த ஆட்சி கலைப்புல ஈடுபடலாம். இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுக்கலாம். அடுத்த தேர்தலுக்கு வந்து
5 வருஷத்துக்கு பதிலா ஒரு 2 வருஷத்திலேயே வரக்கூட சிச்சுவேஷன் வரலாம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். கபால்னு ஒரு பழிய தூக்கி போட்டுடலாம். பாசிச பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு இது மாரி காங்கிரஸ் விலை போய்விட்டது. அதுவும் 2 வருஷம் அப்படின்னும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, 27ல யுபி எலக்ஷன் வருது. அதுக்கப்புறம் வழக்கம் போல நார்த்ல ஒரு சில மாநிலங்கள், அதுக்கப்புறம் 29ல பார்லிமென்ட் தேர்தல். இந்த மாரி நேரத்துல பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இவங்க பண்ணாங்கன்னு சொன்னா, அது நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட உருவாக்கும். அதனால வேற வழி இல்லாம, ரைட்டுங்க ஏதோ எம்எல்ஏ சீட்டு ஒரு 3 இன்கிரீஸ் பண்ணி குடுத்தீங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு குடுத்தீங்க. அது போதும். அப்படித்தான் இருப்பாங்களே தவிர, அதையும் மீறி வெளில போறோம், ஆட்சிய கவுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணும் இல்லாம போயிரும். அதான் உண்மை. ஓகே. இப்ப சில அட்லீஸ்ட் ஒரு எக்ஸிட் போல் வந்து தாவேகாக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி குடுக்குது. அத பத்தி நம்ம வொரி பண்ண வேண்டாம். சோ ஒருவேளை இப்ப தாவேகா ஜெயிச்சாலோ, தோத்தாலோ திமுக கேடர்ஸ்க்கும், தாவேகா கேடர்ஸ்க்கும் ஒரு பெரிய அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஒரு சண்டை மூடலாம் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு ஈடுபடுது. ஏன்னா சோசியல் மீடியால அவங்க ஈடுபடுறது, அவங்க ஒருத்தர் போலிங் பூத்ல ஃபேஸ் பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்க்கறச்சு, உங்களுடைய நெனப்புல ஏதாவது பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? மே 4த். டூ பி ஹானஸ்ட் அந்த மாரி எதுவுமே நடக்காது. ஏன்னா, திமுகவ பொறுத்தவரைக்கும் எலக்ஷன் நேரத்துல அவங்க சண்டை போட்டாங்களே தவிர, எலக்ஷன் முடிஞ்ச பிறகு தாவேகா தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அத்தோட மூட்டை கட்டு. இவங்களோட சண்டை போட்டீங்கன்னா, அவங்களுக்கு மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ குடுக்க வேண்டாம். அப்படின்றது தான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதனால, ரைட் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த வெற்றி கொண்டாட்டம். அதுக்கப்புறம் அந்த திமுக தோக்குது, தாவேகா வருது அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தவங்க எல்லாம் வந்து டேக் பண்ணி சும்மா அந்த ரிசல்ட்ட போட்டு கலாய்ப்பாங்க. அவ்வளவுதானே தவிர, அதுக்கு மேல பெருசா எதுவும் வரும்லாம் நான் நினைக்கிறது. அது சீசன்டு பாலிடிக்ஸ். இது வந்து எலெக்ஷன் நேரத்துல வருது. அதுவும் எஸ்பெஷலி தாவேகா. அதுக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய கணக்கு. சோ திமுக சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ் நீங்க சொல்றத வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தாவேகா, அவங்க புதுசா வந்திருக்கிற கட்சி. அவங்க வந்து ஏதாவது எதிர்மறையா செயல்பாட்டுல ஈடுபடலாமே! எப்படி தோத்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இல்ல இப்பயே வந்து 2 இந்த பெரம்பூரோட கவுண்டிங் வந்து லயோலா காலேஜ்ல நடக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்கிறதாவும், அங்க வந்து ரொம்ப நெறைய பேர் வந்து கூட்டம் சூழ்ந்து இருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த மாரி எத்தனையோ தேர்தல்கள பார்த்திருக்காங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. அதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால்லயே வந்து அடக்கி ஒடுக்கி வச்சுட்டாங்க. அதனால இங்க இந்த இதெல்லாம் நடக்காது. ஏற்கனவே வந்து அங்க உட்கார்ந்தீங்கன்னு ஏதோ விஜய் படம் பார்த்த ஒருத்தரையே வந்து தூக்கிட்டு போட்டாங்க. அதனால சும்மா பேசிக்கலாமே தவிர, இப்ப தாவேகா பிரச்சனை பண்ணும் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி. ஒண்ணு வந்து அவங்க தோத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இருக்க இடம் தெரியாம போயிருவாங்க. ஜெயிச்சா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஜெயிச்சா தானே அப்ப பார்த்துக்கலாம் விடு. ஓகே. ஆனா தாவேகா வந்து ஒரு 4, 5 எம்.எல்.ஏக்களாவது அவங்க உள்ள அனுப்புவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. அவரும் ஒருவேளை இந்த மாரி ஒரு நெக் டூ நெக் ஃபைட்டிங்ல ஒரு தேவைப்படுற சமயத்துல, அவங்க எம்.எல்.ஏக்கள் வந்து டிஎம்கேக்கு டிஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து அவங்க ஜெயிச்ச உடனே எங்கேயும் போக்கூடாது, தன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலேருந்து நமக்கு வந்து இந்த குதிரை பேரம் விஷயங்கள் வந்து பின்னாடி நடக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாரி விஷயங்கள் எப்படி போகும் உங்க நெனப்புல? சரி. ஜெயிச்சவங்க தானே வூட்டுக்கு வரணும். அவ்வளவுதான். ம். அவ்வளவுதான் விட்டுருங்க. அதுக்கு ஓகே, மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து அதிமுக, பாஜக பக்கம் வருவோம். அவங்க ரொம்ப உங்களுடைய முன்னாடி கணிப்பிலேயே கூட அவங்க ரொம்ப ஜெல்லான கூட்டணி. அவங்க வந்து ம். கூட்டணிகளோட அவங்க பங்கீடும் சரியா இருந்துச்சு. கடைசி நேரத்துல அண்ணாமலை பிரச்சாரமும் வந்து அவங்களுக்கு உதவிச்சு. அப்படிலாம் நம்ம முன்னாடியே ஏற்கனவே பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஏன் வந்து எக்ஸிட் போல்ல ரிஃப்ளெக்ட் ஆல? அவங்க வந்து இப்ப எப்படி எப்படி அத நம்ம பார்க்கறது? அவங்க செல்வாக்கு இன்னும் அப்படியே இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ரைட். அதாவது பங்கீடு சரியா இருந்தது அப்படின்னு நான் சொல்லல. சீட் செலக்ஷன் ஆர் அலோகேஷன் அதுவும் சரியா இருந்தது அப்படின்னு நான் சொல்லல. ஜெல் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அண்ட் அண்ணாமலை ஃபேக்டர். இதுதான் வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன் எக்ஸிட் போல்ல வரல அப்படின்னு சொன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நார்மலா எல்லாருடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாரி புதுசா ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லும்போது, போன தடவ இந்த மானியமா ஓட்ட பிரிச்சது. அதனால வந்து திமுக ஜெயிச்சது அப்படின்னு ஒரு இது. சரி அப்ப கூட அது எதிர்க்கட்சியா தானே இருந்தது. ஆளுங்கட்சிக்கு பாதகமா தானே போச்சு.
அப்ப அதே யாட்சிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மூணாவதா ஒரு கட்சி வருது, விஜய் வருது, அவங்க ஓட்ட பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அது ஆளுங்கட்சிக்கு பாதகமா இருக்கணும், எதிர்க்கட்சிக்கு சாதகமாக இருக்கு. நீங்க அந்த கணக்கை யூஸ் பண்ணீங்கன்னா இப்படித்தான் வரணும், ரைட்டா? அது கிடையாது. அன்றைக்கு அது எதிர்க்கட்சிக்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கு எப்படி அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும்? சரி, 2016 மக்கள் நல கூட்டணி. அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்தது. அதனால தான் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ அதே ஆட்சிக்கு இங்க அப்ளை பண்ணி பாத்தீங்களா, இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட விஜய் பிரிப்பாரு. அதனால இது ஆளுங்கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அதிமுக இழந்த வாக்குகள் எத்தனை? அந்த மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் எத்தனை? தேமுதிகவோட வாக்கு வங்கியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அடுத்தது நிறைய பேர் சொல்றது என்னன்னா, விஜய் அதிமுகவாக பிரிகிறார். இது ஒரு தவறான ஆர்குமெண்டா தான் நான் பாக்குறேன். நியூட்ரல் ஓட்டர்ஸ அவர் அட்ராக்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்கள நீங்க யார் ஓட்ட பிரிக்கிறாங்கலாம் கேட்கவே முடியாது, கேட்க கூடாது. ஏன்னா they are voting for the first time. அது அதிமுக ஓட்டும் கிடையாது, திமுக ஓட்டும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்னும் போது, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க போன தடவை யாருக்கு போட்டீங்க, இந்த தடவை இது போட்டீங்க அப்படின்னும் போது அது அதிமுக வாக்குகள் மாறினதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வேக்கள்ல அந்த அதிமுக, பாஜக உங்களுடைய கம்பைன்டு கோர் ஓட் பேங்க் அதை விட கம்மியா கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா எங்க அந்த பிரச்சனை வருது அப்படின்னு? இப்ப நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? பிகில் தான்ப்பா அப்படின்னு. போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக. நீங்க கட்சிக்காரரா இருந்தாதான் அதிமுக வாக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்க நியூட்ரல் ஓட்டர்ஸா இருக்க பட்சத்துல அந்த பூல்ல இருந்து இந்த இப்படி கூட சொல்லலாம், ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அங்க போறது, இப்படிதான் சொல்லணுமே தவிர அதிமுக வாக்கு குறைகின்றது அப்படின்னு நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் தப்பாகும். அதிமுக வாக்கு விஜய் பக்கம் போகுதுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அவர் ரத்தத்தின் ரத்தமா இருக்கணும், ஒரு கட்சிக்காரா இருக்கணும். நான் கட்சிக்காரங்க, நான் அதிமுகங்க, கையில ரெட்டால பச்சை குத்திக்கிறேங்க, இந்த தடவை நான் விசிலுக்கு போட போறேன் அப்படின்னாதான் அதிமுக வாக்கு தாவேக்கு பக்கம் போகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு போன தடவை அதிமுகவுக்கு போட்டவர் இந்த தடவை விசிலுக்கு போட்டதுனாலேயே அதிமுகல இருந்து ஓட்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னு கணக்கு போட்டீங்கன்னா அது தப்பு கணக்காதான் இருக்கும். இப்ப புரியுதுங்களா நான் சொல்ற வித்தியாசம்? கட்சிக்காரர்கள், நியூட்ரல் ஓட்டர், இவங்க 2 பேர் விஷயத்திலையும் நீங்க ஒரு குழப்பினீங்கன்னா அப்ப அதிமுகல இருந்து அதிக வாக்குகள் போற மாதிரி தெரியும். இனியா விடுங்க, 4ஆம் தேதி என்னன்னு தெரிஞ்சிட போகுது இல்ல. சரி, இப்ப நம்ம வெஸ்ட் பெங்கால பார்ப்போம். அங்க எக்ஸிட் போல்ல பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு தெளிவான மெஜாரிட்டி கொடுத்திருக்காங்க. சோ அத எப்படி பாக்குறீங்க? எல்லாம் கரெக்டுங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன மெஜாரிட்டி கொடுக்குறாங்க அதுதானே முக்கியம். ஓட்டு பர்சன்ட் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல அங்க அந்த எஸ்ஐஆர்ல நிறைய போயிருக்கு. இன்னும் ஒரு 26 லட்சமோ என்னவோ அது டிஸ்பியூட், அதெல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் ஓட்டு போடணும்னு கேட்டாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஈவன் தன் 93% ஆஃப் த ஓட்டர் லிஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். மக்கள் பயம் இல்லாமல் ஓட்டு போட முடிஞ்சிருக்கு. இதுதான் அந்த லோக்கல் போலீஸே துரத்திட்டாங்க. ஒன்லி சென்ட்ரல் போலீஸ் தான். அதே மாதிரி இப்போ ஏதோ சொல்லியிருக்காரு, இந்த அப்சர்வேஷனுக்கு அனுப்புறாங்க இல்லையா அபிஷியல்ஸ், அது என்ன QR கோடு அப்படி இப்படின்னு புதுசா என்னவோ எலெக்ஷன் கமிஷன்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கேயும் சில இதெல்லாம் நடக்கும் வெஸ்ட் பெங்கால்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தடவை தான் சிவா ஆஃப்டர் எ வெரி லாங் கேப் இந்த ப்ரீ போல் சர்வே, போஸ்ட் போல் சர்வே விடுங்க, ப்ரீ போல் வயலன்ஸ் டெத்து, போஸ்ட் போல் வயலன்ஸ் டெத்து அப்படின்றது இல்லாம இருந்திருக்கு வெஸ்ட் பெங்கால். எவ்வளவு பெரிய மாற்றம் அது. வயலன்ஸ் ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு, ஒரு சில இடங்கள்ல பிஜேபி இது மேல ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அப்படின்லாம் வேற செய்தி வந்திருந்தது. அது என்ன பண்ணாங்க தெரியல, அது விட்டுட்டாங்க போல இருக்கு. பட் இந்த முறை தைரியமாக ஓட்டு போட வந்திருக்காங்க. அதைத்தான் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா பாக்குறேன். அப்போ தைரியமா வந்திருக்காங்கன்னு சொன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவங்கள ஓட்டு போட விடல அப்படின்னு தானே அர்த்தம். அதனாலதான் இந்த தடவை தைரியமா வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அவங்கள ஓட்டு போட முடியல அப்படின்னா எதிர்கட்சிகள் யாரும் போய் தடுத்திருக்க முடியாது. ஆளுங்கட்சி தடுத்திருந்தால் மட்டும்தான் அவங்க போடாம பயந்து வந்திருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்னா இதை கோரிலேட் பண்ணும்போது ஓகே, பிஜேபி ஹாஸ் அன் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. சோ இப்ப இருக்கிற நிலைமையில எந்த கட்சி ஷாக்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேச்சுரலி டிஎம்சி தான் அங்க ஷாக்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இத்தனை தமிழ்நாட்டுல வாக்காளர்களை தமிழ்நாட்டுல நான் ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 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 டென்ஷனோட இருப்பாங்கன்னு சொல்லுவேன் நான். எந்த கட்சி? ஆனா திமுக, அதிமுக 2 பேருமே. ஆனா ஷாக்குன்னு வேணா இப்படி சொல்லலாம். தாவேகா. ஏய்! இத்தினி சீட்டா? எப்புட்றா? அப்படின்னு வேணா ஷாக்ல இருக்கலாம். சரி. சோ அரசியல் விமர்சகர்கள், இந்த பார்வையாளர்கள் அவங்க ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வைய குடுக்குறாங்க எக்ஸிட் போல்க்கு. அது நான் சொல்ல முடியாது சிவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நமக்கு வந்து ஒரு கருத்து. நாம இதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. எக்ஸிட் போல் அதெல்லாம். பார்க்கிறது கிடையாது இந்த சென்ஸ்ன்னா, அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறது கிடையாது. மத்தபடி அப்படியே தமாஷா பார்ப்போம். ஆ ஐபிஎல் ஆரம்பிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து பார்ப்போம். ஆரம்பிச்ச பிறகு ஐபிஎல்க்கு போயிரும். இதுதான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். ஆ சில பேருக்கு வந்து ஒரு கட்சி சார்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, இது ஓகே, அது ஓகேன்னு சொல்லலாம். இல்லன்னா ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நெறைய பேர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சரி, இந்த மாரி பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் நெறைய பேர் ஒரு கருத்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி எக்ஸிட் போல், ப்ரீ போல் அப்படின்றதெல்லாம் ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நிறுத்தணும். இது ரொம்ப ஓவரா போகுது. அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இத்தனை வருஷமா நாம சொல்லியிருந்த ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவா. சோ ஒருவேள திமுக வந்து அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அந்த அமைச்சரவையில என்ன டிஃபரண்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிடிஆர் உடைய மந்திரி சபை என்னன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் டிஃபரெண்டா இருக்கும்லாம் நான் நினைக்கல. ம். ரவையில உப்மானா உப்மா தான். அதுல வந்து சர்க்கரையும் கேசரி பவுடரும் போட்டா தான் கேசரி. உப்பு போடுற வரைக்கும் அது வெறும் ரவா உப்புமா தான். எந்த மாற்றமும் இருக்காது சிவா. இதுக்கெல்லாமா நீங்க ஆசைப்படுறீங்க? மத்திய, மாநில ரிலேஷன்ஷிப் அவங்க திருப்பியும் ஒன்றியம்னு கூப்பிடுவாங்களா? எப்படி? என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் கூடுவாங்க. பட் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா பாஜகவுக்கு குறிப்பா தமிழக பாஜகவுக்கு இத விட லட்டு மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வுட்டுட்டு நின்றாங்கன்னா, அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த வியூகம் அமைப்பவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லட்டும். விலை இல்லாமல் குடுக்கறதுக்கு நான் இனிமே தயாரா இல்ல சிவா. சூசகமா அதாவது தான் நீங்க சொல்ல நீங்க முடியும். என்ன சொல்ல வரீங்கன்னா, 2029 எலக்ஷன்ல வந்து ஏதாவது மாற்றம் செஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவுதான் நான் சொல்லிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ரைட்டு ஒழுங்கா அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதை யுட்டிலைஸ் பண்ணிக்கினாங்கன்னா, அவங்களுடைய சாமர்த்தியம். நான் எதுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வலிஞ்சு, வலிஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். நீங்க விடுங்க. வளைஞ்சு வளைஞ்சு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதுலேருந்து நாங்க புரிஞ்சுக்க நெனைக்கிறோம். அதாவது நீங்க இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றது அ பாஜக தனியா வந்து தமிழ்நாட்டுல தன்னுடைய சக்திய காண்பிக்கணும்னு சொல்ல வரீங்களா? நேரடியா சொல்லுங்க பதில. ஏங்க நேரடியா சொன்னா அதுக்கு பதிலா அந்த வியூகத்தையே நான் சொல்லிட்டு போயிடலாமா உங்களுக்கு? டோன்ட் புட் வேர்ட் இன்டூ மை மவுத் ஆர் டோன்ட் ட்ரை டு டேக் a வேர்ட் ஃப்ரம் மை மவுத். ஓகே. ஓகே. ஆனா உங்க கருத்த வந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. நேயர்களே நீங்களும் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க கருத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அருண் என்ன சொன்ன வந்தாரு அப்டின்ட்டு. மீண்டும் ஒரு முறை அருணுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சிவா. நன்றி, நன்றி.